ஜி.கே. வாசன் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாருமே திரும்ப அவர்கள் தொடர்வாங்க தான் சொல்லியிருக்காங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். இவங்க வந்து என்டிஏல தொடர்வாங்க. இது தற்காலிக செட்பேக் தான், ஒரு ஸ்பீட் பிரேக்கரை தவிர இது வந்து யூ டர்ன் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஸ்லோவாக இருக்கும்போது ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது அப்படி தெரியும், பட் வந்து யூ டர்ன் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த ஸ்பேஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த கதவு நிரந்தரமாக மூடப்படுமானால் டிசம்பர் ஜனவரியில் அப்படி ஒரு வாய்ப்பு போகலாம். இப்போ வரைக்கும் அந்த கதவு திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இவங்க 2 பேரும் என்டிஏ விட்டு வெளில வரதுக்கான காரணம் அதிமுக நினைக்கிறீங்களா, பிஜேபி நினைக்கிறீங்களா? ஏன்னா குறிப்பா டிடிவி அவர்கள் பேசும்போது ஸ்பெசிஃபிக்கா நயனார் நாகேந்திரன் கேளுங்கன்றார். அவரு இபிஎஸ் டச் பண்ணல, அதிமுகவை டச் பண்ணல. ஸோ அப்போ அவருக்கு ஏதோ சங்கடம் அங்க இருக்க மாதிரில இருக்கு. சங்கடம் எங்கேயுமே கிடையாது. சங்கடம் வந்து ஒரு காலகாலத்தில் முடிவு. நீங்களும் நானும் வேற முடிவு எடுக்கலாம். எதிரான முடிவுகள் கிடையாது. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க இன்னைக்கே முடிவு பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க, அவங்க பொறுத்து இல்லாமல் நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப வந்து நயினார் நாகேந்திரன் காரணமாகவோ பிஜேபி காரணமாகவோ இருந்தால் எங்க கூட்டணியில் இருக்கணும்னு ஏன் சொல்ல போறாங்க? எங்க கூட்டணியில் தொடர்கிறான்னு ஏன் சொல்ல போறாங்க? அண்ணன் ஓபிஎஸ் சொல்லியிருந்தாருன்னு நான் அழகா ஏற்பாடு பண்ணிருப்பேன் ஏன் சொல்ல போறாங்க? அவர் சொன்னா சொல்லிட்டு போட்டுங்க அப்படின்னு ஏன் சொல்லல?